உங்களுக்கும் எனக்கும் வருகிற பிரச்சனைய நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க விரியன் பாம்பா பாக்குறீங்களா? நீங்க விஷ பூச்சியா பாக்குறீங்களா? இல்ல சாதாரணமான பூச்சியா பாக்குறீங்களா? எப்படி? கோலியாத்தை எல்லாருமே பெரிய பெரிய ராட்சதனா பாக்குறாங்க, பெரிய ராட்சதனா பாக்குறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாகிய தாவீது கோலியாத்தை எப்படி பார்க்கறான் அப்படின்னு சொன்னா, அவன் ஒருவேளை சிங்கத்தை போல் இருப்பான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சேன்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை போல் இருப்பான், இல்ல ரீசெண்டா ஜெயிச்சேன்ல அந்த மாதிரி பிரச்சனையை போல் இருப்பான். அவ்வளவுதான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கலாம், அத்தனை பிரச்சனையும் நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனை உங்க கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா தெரியலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனையை நீங்க பெருசா பார்க்க வேண்டாம், தேவையை பெருசா பார்க்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கத்தோட நிற்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன கிருபை தரணும்னா, எந்த பிரச்சனையும் நீங்க ரொம்ப லகுவாய் பார்க்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட என்ன பிரதர் இவ்வளோ பெரிய பிரச்சனை, நீங்க எப்படி பிரதர் சமாளிப்பீங்க, எப்படி பிரதர் இதை தாண்டுவீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது, அதை எதுவா இந்த மாதிரி 1000 பிரச்சனையை நான் பார்த்துருப்பேன்ப்பா, அதுல இருந்தே ஆண்டவர் என்ன தூக்கி விட்டுருக்காருல்ல, இதுல இருந்து ஆண்டவர் என்ன தூக்கி விட மாட்டாரா? இந்த சூழ்நிலை இருந்து கர்த்தரை தூக்கி விட மாட்டாரா? அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. அவர் கண்டிப்பா ஆமென் சொல்லுங்க.